வணக்கம் நண்பர்களே. 2024 ஆகஸ்டில் ஆரம்பித்த அந்த ஒரு மாணவர் போராட்டம் வங்கதேசத்தின் தலையெழுத்தையே மாற்றும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. இதோ 2025 டிசம்பர், ஒரு வருடத்திற்கும் மேலாகியும் வங்கதேசம் இன்னும் அமைதிக்கு திரும்பவில்லை. ஷேக் ஹசீனாவின் வீழ்ச்சிக்குப் பிறகு வங்கதேசம் யாருடைய கையில் இருக்கிறது? அங்குள்ள இந்துக்களின் நிலை என்ன? இந்தியா மற்றும் பாகிஸ்தானின் ஆதிக்கம் அங்கே எந்த அளவுக்கு இருக்கிறது? இந்தியாவின் அடுத்த அதிரடி நடவடிக்கை என்ன? ஷரீஃப் ஒஸ்மான் ஹாதி, இந்த பெயர் இன்று வங்கதேசம் முழுவதும் எதிரொலிக்கிறது. ஒரு மாணவர் தலைவரின் மரணம் ஏன் ஒரு தேசத்தையே உலுக்குகிறது? வங்கதேசத்தின் இருண்ட பக்கங்களை நாம் வெளிச்சம் போட்டு காட்டப் போகிறோம். ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள், ஏனென்றால் இது நம்முடைய பாதுகாப்பையும் உள்ளடக்கியது. நம் அண்டை நாடான வங்கதேசம் இன்று ஒரு மிகப்பெரிய எரிமலையின் விளிம்பில் நிற்கிறது. 2024 ஆகஸ்டில் ஆரம்பித்த புரட்சி 2025 டிசம்பரில் ஒரு மிகப்பெரிய மர்ம கொலையிலும் மத கலவரங்களிலும் வந்து நிற்குமென்று யாரும் நினைக்கவில்லை. நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு ஆட்சியில் உள்ளது. அரசாங்கம் பேரளவில் இருந்தாலும் பின்னணியில் ஸ்டூடெண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் போன்ற மாணவர் அமைப்புகளின் தாக்கம் அதிகமாக உள்ளது. முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவின் பிஎன்பி கட்சி மற்றும் இஸ்லாமியவாத அமைப்பான ஜமாத்-இ-இஸ்லாமி ஆகியவை மீண்டும் வலுப்பெற்றுள்ளன. 2026 பிப்ரவரியில் தேர்தல் நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதால் அதிகார போட்டி உச்ச கட்டத்தில் உள்ளது. ஆகஸ்ட் 2024 முதல் தற்போது வரை சிறுபான்மையினரான இந்துக்கள் மீது தொடர்ச்சியான தாக்குதல்கள் நடந்து வருகின்றன. இந்துக்கள் இந்தியாவுக்கு ஆதரவானவர்கள் என்ற முத்திரை குத்தப்பட்டு அரசியல் பழிவாங்கலுக்கு ஆளாகிறார்கள். பல இந்து அரசு ஊழியர்கள் வலுக்கட்டாயமாக ராஜினாமா செய்ய வைக்கப்பட்டுள்ளனர். முதலில் நாம் பார்க்கப் போவது ஷரீஃப் ஒஸ்மான் ஹாதி. டிசம்பர் 12, 2025 டாக்காவின் விஜய்நகர். மக்கள் நடமாட்டம் மிகுந்த அந்த மாலை வேளையில் ஹாதி தன் நண்பர்களுடன் ரிக்ஷாவில் சென்று கொண்டிருந்தார். திடீரென வந்த ஒரு மோட்டார் சைக்கிள், 3 குண்டுகள். ஹாதியின் தலையில் பாய்ந்த அந்த குண்டுகள் வங்கதேசத்தின் அமைதியையும் சேர்த்தே தொலைத்தன. இங்கேதான் மர்மம் ஆரம்பிக்கிறது. ஹாதி ஏன் குறிவைக்கப்பட்டார்? அவர் இன்குலாப் மஞ்ச் அமைப்பின் மூலம் இந்தியாவுக்கு எதிராக கடுமையான கருத்துக்களை பேசி வந்தவர். அவர் சுடப்பட்டவுடன் வங்கதேச அரசு இதற்கு காரணம் இந்திய உளவுத்துறை என்று குற்றம் சாட்டியது. ஆனால் உண்மை அதுதானா? சிங்கப்பூரில் அவர் சிகிச்சை பெற்று வந்தபோது வங்கதேசத்தின் உளவு அமைப்பான டிஜிஎஃப்ஐக்குள் ஒரு பெரிய மோதல் நடந்தது. ஹாதிக்கு சிகிச்சை அளிக்கக்கூடாது என்று ஒரு தரப்பும், அவரை பிழைக்க வைக்க வேண்டும் என்று ஒரு தரப்பும் மோதின. இறுதியில் டிசம்பர் 18 அன்று அவர் உயிர் பிரிந்தது. வங்கதேசத்தில் உள்ள சிறுபான்மை இந்துக்களின் நிலை. ஹாதியின் மரணத்திற்கு பிறகு டாக்காவிலும் சிட்டகாங்கிலும் உள்ள இந்துக்கள் மீது பழிவாங்கும் படலம் ஆரம்பமானது. சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு முதியவர் ஒருவர் நீ இந்தியாவின் ஏஜெண்ட் என்று சொல்லி வீதியிலேயே அடித்துக் கொள்ளப்பட்டார். ஏன் இந்த வெறுப்பு? 1971இல் இந்தியா உதவியுடன் சுதந்திரம் பெற்ற நாடு இன்று ஏன் இந்தியாவையும் இந்துக்களையும் எதிரியாக பார்க்கிறது? அடுத்தது, ஒரு நாடு முன்னேற வேண்டுமென்றால் அதற்கு பணம் வேண்டும், முதலீடு வேண்டும். ஆனால் வங்கதேசத்தின் தற்போதைய நிலை என்ன? 2025இல் மட்டும் வங்கதேசத்தின் பங்குச் சந்தை 40% சரிவை சந்தித்துள்ளது. உலக வங்கிகள் மற்றும் IMF என்ன சொல்கின்றன? உங்கள் நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியாக இல்லை, எனவே நாங்கள் கடன் கொடுக்க முடியாது என்று கையை விரித்துவிட்டன. அமெரிக்காவின் புதிய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வங்கதேசத்தில் நடக்கும் மத வன்முறைகளை கடுமையாக கண்டித்துள்ளார். முதலீட்டாளர்கள் பயப்படுகிறார்கள், குறிப்பாக ஆடை தொழில். உலக புகழ்பெற்ற நிறுவனங்களான H&M, ஜாரா போன்றவை தங்கள் ஆர்டர்களை வங்கதேசத்திலிருந்து இந்தியாவுக்கும் வியட்நாமுக்கும் மாற்றத் தொடங்கியுள்ளன. இதனால் லட்சக்கணக்கான வங்கதேச இளைஞர்கள் வேலை இழந்துள்ளனர். பசி வரும்போது பக்தி போகாது, புரட்சிதான் வரும். அந்த புரட்சிதான் இப்போது நடக்கிறது. இங்கேதான் பாகிஸ்தானின் என்ட்ரி நடக்கிறது. 50 ஆண்டுகளுக்கு வங்கதேசத்தை எட்டி பார்க்காத பாகிஸ்தான் இன்று அங்கே இராணுவ ரீதியாக நெருங்கி வருகிறது. கராச்சியிலிருந்து சிட்டகாங்குக்கு நேரடி கப்பல் போக்குவரத்து தொடங்கப்பட்டுள்ளது. இதில் என்ன வருகிறது என்று யாருக்கும் தெரியாது. ஆயுதங்களா அல்லது தீவிரவாதமா? இந்தியா சும்மா இருக்குமா? இல்லை. நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெயசங்கர் மிக தெளிவாக சொல்லிவிட்டார். எங்கள் அண்டை நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை நாங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். பாதுகாப்பு விஷயத்தில் சமரசமில்லை. வங்கதேசத்தில் உள்ள இராணுவத்தினர் 2 பிரிவுகளாக பிரிந்துள்ளனர்.
ஒரு பிரிவு பாகிஸ்தானை ஆதரிக்கிறது, இன்னொரு பிரிவு இந்தியாவின் ஒத்துழைப்பை விரும்புகிறது. இந்த உட்பூசல்தான் வங்கதேசத்தை ஒரு உள்நாட்டுப் போரை நோக்கி தள்ளிக் கொண்டிருக்கிறது. இந்தியா என்ன செய்யப் போகிறது? எல்லை கட்டுப்பாடு. 4000 கிலோமீட்டர் எல்லையும் இப்போது பிஎஸ்எஃப்பின் முழு கட்டுப்பாட்டில் உள்ளது. பொருளாதார அழுத்தம். வங்கதேசத்திற்கு செல்லும் மின்சாரம் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் மீது இந்தியா ஒரு கண் வைத்துள்ளது. சர்வதேச அழுத்தம். ஐக்கிய நாடுகள் சபையில் இந்தியா இந்த விவகாரத்தை கொண்டு செல்ல தயாராகி வருகிறது. வங்கதேசம் தன்னை திருத்திக் கொள்ளாவிட்டால் அது தென்னாசியாவின் ஆப்கானிஸ்தானாக மாறும் அபாயம் உள்ளது. நண்பர்களே, நாம் இப்போது பார்த்தது ஒரு நாட்டின் சரித்திரம் சிதைக்கப்படுவதை. ஒரு பக்கம் மாணவர்களின் கனவு, இன்னொரு பக்கம் அரசியல்வாதிகளின் சூழ்ச்சி, நடுவில் பாதிக்கப்படும் அப்பாவி இந்துக்களும் மக்களும். வங்கதேசம் மீண்டும் அமைதிக்கு திரும்புமா அல்லது ஒரு பெரிய போருக்கு வழிவகுக்குமா? உங்கள் கருத்து என்ன? ஹாதியின் கொலைக்கு இந்தியாதான் காரணமா அல்லது இது பாகிஸ்தானின் சதியா? கீழே கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். உண்மை உலகம் அறியட்டும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. ஜெய் ஹிந்த்.